ஆயிரக்கணக்கான ஆன்மீக தலங்களாலும் அவற்றை போற்றி பாடிய ஆன்றோர்களாலும் பெரும்புகழ் கொண்ட பாரதம் உலகில் எந்த நாட்டிற்கும் இல்லாத பெருமையுடன் திகழ்கிறது. அதிலும் தமிழகத்தில் இருக்கும் ஆலயங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. அப்படி தனிச்சிறப்பு வாய்ந்த ஆலயங்களிலும் உலகின் கட்டிடக்கலைகளுக்கு எல்லாம் சவால் விடுகிறது தஞ்சாவூர் பெரிய கோவில். அது கிபி 850ஆம் ஆண்டு விஜயாலய சோழன் பெரும்படையுடன் முத்தரைய மன்னர் ஒருவரை தோற்கடித்தான். பிற்கால சோழ பேரரசை நிறுவிய விஜயாலய சோழன் தஞ்சாவூரையே சோழ நாட்டின் தலைநகரமாக மாற்றினான். தொடர்ந்து சுமார் 176 ஆண்டுகள், அதாவது ராஜேந்திர சோழனின் முதல் 10 ஆண்டுகள் வரை தஞ்சையே சோழர்களின் தலைநகராக இருந்தது. இந்த காலகட்டத்தில்தான் தஞ்சாவூரில் மிகப்பெரிய அரண்மனைகளும் கோவில்களும் கட்டப்பட்டன. சுந்தர சோழனுக்கு 2வது மகனாக பிறந்தவர் ராஜராஜன். இயற்பெயர் அருண்மொழித்தேவன். இது தவிர இன்னும் ஏராளமான பெயர்களை கொண்டிருந்தாலும் ராஜராஜனுக்கு விருப்பமான பெயர் சிவபாதசேகரன் என்பதுதான். அண்ணன் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டார். இந்த நேரத்தில் சித்தப்பா மதுராந்தக உத்தம சோழன் அரியணைக்கு ஆசைப்பட்டார். விட்டு கொடுத்தார் ராஜராஜன். அக்கா குந்தவையின் அரவணைப்பில் வளர்ந்தார். ஆன்மீகம், நிர்வாகம், யுத்தம் ஆகிய அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காத்திருப்புக்கு பின்னர் அரியணை ஏறினார் ராஜராஜ சோழன். தஞ்சை தரணி என்று இன்றைக்கும் புகழப்படும் அளவிற்கு அப்போதே அடித்தளம் போட்டவர் ராஜராஜ சோழன்தான். ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தபோது சோழ நாடு சோறுடைத்து என்று பேசப்பட்டது. அந்த அளவிற்கு வளம் கொழிக்கத் தொடங்கியது தஞ்சாவூர். நெற்களஞ்சியங்களோடு பெரும் செல்வம் குவியத் தொடங்கியது. இந்த சமயத்தில்தான் தஞ்சை பெரிய கோவிலின் சுவாரஸ்ய பக்கங்களும் தொடங்குகின்றன. காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலுக்கு சென்றார் ராஜராஜ சோழன். அந்த கோவிலையும் அதன் கட்டிடக் கலையையும் பார்த்து வியந்தார். தனது ஆட்சியின் கீழ் உள்ள தஞ்சாவூரிலும் அதே போன்ற அதைவிட பிரம்மாண்டமான கோவிலை எழுப்ப வேண்டும் என்ற ஆசை ராஜராஜனின் உள்ளத்தில் ஆலமரமாய் எழுந்தது. உலகமே வியந்து பார்க்கும் வண்ணம் விண்ணை முட்ட தஞ்சாவூரில் பெரிய கோயில் கட்ட தீர்மானித்தார் ராஜராஜ சோழன். கற்களால் மகுடம் சூட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இன்று காலத்தை வென்ற கட்டிடக்கலையாக திகழ்கிறது. ஆனால் தஞ்சை பகுதியோ மலைகளே இல்லாத சமவெளி பகுதி. அப்படியென்றால் தஞ்சை கோவிலுக்கான கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன? பலரிடமும் தோன்றும் இந்த கேள்விக்கான விடையே ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. பெரிய கோவிலை கட்டுவதற்கு தலைமை கட்டடக் கலைஞராக வீர சோழன் குஞ்சரமல்லானான ராஜராஜ பெருந்தச்சன் என்பவர் நியமிக்கப்பட்டார். நித்த வினோத பெருந்தச்சனும் லத்தி சடையானான கண்டராதித்த பெருந்தச்சனும் 2ஆம் நிலை கட்டடக் கலைஞர்களாக நியமிக்கப்பட்டார்கள். தஞ்சையில் இருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் குன்னாண்டார் கோவில் பகுதி இருக்கிறது. இங்கே குன்றுகள் நிறைந்திருந்தன. இந்த குன்றுகளில் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களைத்தான் தஞ்சை பெரிய கோவில் கட்ட பயன்படுத்தியதாக சொல்கிறது வரலாறு. ஆனால் தஞ்சாவூருக்கு தெற்கு, தென்மேற்கு திசைகள் தவிர அனைத்து திசைகளும் கால்வாய்களால் சூழப்பட்டிருந்தன. அந்த திசைகளின் வழியாக கனமான பெரிய கற்பாறைகளை கொண்டு வந்து கோவில் கட்டியதுதான் ராஜராஜ சோழனின் பேராற்றலாக விளங்குகிறது. பெருவுடையார் கோவிலின் நுழைவாயில் கேரளாந்தகன் திருவாயில் என அழைக்கப்படுகிறது. இந்த நுழைவாயில் மீது 5 நிலைகளுடன் கோபுரம் உள்ளது. இதற்கு முன்பு தென்னிந்தியாவில் கோபுரங்களை உயரமாக கட்டும் மரபு கிடையாது எனவும் முதலில் உயரமாக கட்டப்பட்ட கோபுரம் இந்த கோவிலின் கோபுரம்தான் என்றும் சொல்கிறது வரலாறு. இந்த வாயிலுக்கு அடுத்து உள்ளது ராஜராஜன் திருவாயில். இதன் மீது கேரளாந்தகன் திருவாயிலை விட உயரம் குறைந்த கோபுரம் ஒன்று உள்ளது. வாசலுக்கு வெளியில் பிரம்மாண்டமான துவாரபாலகர் சிற்பங்கள் உள்ளன. இந்த வாயில்கள் தவிர தென் திசையில் 2ம், வடதிசையிலும் மேற்கு திசையிலும் ஒவ்வொன்றும் என 4 வாயில்கள் அமைந்துள்ளன.
இதில் வடபுறம் உள்ள அணுக்கன் திருவாயில் வழியாகவே ராஜராஜன் அவ்வப்போது கோவிலுக்கு வந்து சென்றிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. மதில் சுவர்கள் நாற்புறமும் சூழ்ந்திருக்க பெருவுடையார் கோவில் நடுவிலும் அதற்கு வடபுறத்தில் சண்டீசர் கோவிலும் அமைந்துள்ளன. திருச்சுற்று மாளிகை எனப்படும் மதிலோடு ஒட்டிய மண்டபங்கள் 2 தளங்களாக இருந்திருக்க வேண்டுமெனவும் அதில் ஒரு தளம் சிதைந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த திருச்சுற்று மாளிகையில் 36 பரிவார ஆலயங்கள் உள்ளன. ராஜராஜ சோழனுக்கு வாராகிதான் இஷ்ட தெய்வம். அவளை வணங்கிவிட்டே போர் தொடுக்கச் செல்வார். வெற்றியுடன் வந்ததும் வாராகிக்கு நன்றி தெரிவிப்பார். பின்னாளில் தஞ்சை பெரிய கோவிலில் ஸ்ரீ வாராகிக்கும் தனி சந்நிதி அமைக்கப்பட்டது. மரம், இரும்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க கற்களை மட்டுமே கொண்டு கட்டப்பட்டது தஞ்சை கோவில். இங்கு கருவறை மிக துல்லியமாக சதுர வடிவில் 4 பக்கமும் சிறிதும் பிசிறின்றி கட்டப்பட்டிருக்கிறது. சிவலிங்கத்தின் மையப்பகுதியில் நூல் வைத்து பிடித்து கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றால் அது கோபுரத்தின் துல்லியமான மையத்தில் இருக்கும். தனித்தனி கற்களை ஆரஞ்சு பழத்தின் சுளை போல் இணைத்து விமான கோபுரத்தை கட்டியுள்ளனர். நுழைவு வாயிலில் உள்ள 45 அடி உயரம் கொண்ட நிலைக்கால்கள் ஒரே கல்லால் கட்டப்பட்டவை. விமான கோபுரத்தின் உட்புறம் உள்ள மேல் அறை ஒன்றில் 108 கர்ணங்கள் கொண்ட பரதநாட்டிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. கீழ்த்தளத்தில் ராஜராஜன் காலத்தில் தீட்டப்பட்ட ஓவியங்கள் உள்ளன. தஞ்சை பெரிய கோவிலில் இன்னொரு அதிசயமும் உள்ளது. மழைநீர் சேகரிப்பின் மையமாகவும் பெரிய கோவில் திகழ்ந்திருக்கிறது. மழைநீர் செல்வதற்கு 2 வழிகள் அமைத்திருக்கிறார்கள். முதலில் விழுகிற மழைநீர் தரையில் உள்ள அழுக்கோடு நந்தவனத்திற்கு செல்லும். பின்னர் நல்ல நீர் சிவகங்கை பூங்காவில் உள்ள குளத்திற்கு செல்லும். அந்த காலத்திலேயே மழை நீரை சேமிக்கும் வியக்கத்தக்க முறையை ராஜராஜ சோழன் பெரிய கோவிலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்பது ஆச்சரியம்தானே. கிபி 1003ஆம் ஆண்டு வாக்கில் கட்டத் தொடங்கிய பெரிய கோவில் கிபி 1010இல் கட்டி முடிக்கப்பட்டது. சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டத்தின் உச்சம் தஞ்சை பெரிய கோயில் என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். இப்படியாக தஞ்சாவூர் பெரிய கோவிலின் வரலாறு நீண்டு கொண்டே செல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது அல்லவா? பெரிய கோபுரத்தின் உச்சியில் கலசத்திற்கு கீழே உள்ள பகுதி ஒரே கல்லால் ஆனது என்பது உண்மையா? விமானத்தின் நிழல் தரையில் விழாது என்றெல்லாம் கூறப்படுவது சரியா? பெருவுடையார் முன்பு உள்ள நந்தி தினமும் வளர்ந்து வந்ததாக சொல்வது எந்த அளவு உண்மை? தொடர்ந்து பார்க்கலாம் பெரிய கோவிலின் வரலாற்றை சிறிய இடைவேளைக்கு பிறகு. தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் உலக அதிசயங்களில் ஒன்று. இந்த விமானத்திற்கு கீழே 11 அடி கனமான சுற்றுச்சுவருடன் கருவறை அமைந்துள்ளது. இதன் நடுவில்தான் பிரம்மாண்டமான ராஜராஜேஸ்வரமுடையார் எனப்படும் லிங்க திருமேனி உள்ளது. இதற்கு மேலே முதல் தளத்தில் ஒரு சுற்றறை ஒன்று உள்ளது. இந்த சுற்றறையில் சோழர்கால நாயக்கர்கால ஓவியங்கள் உள்ளன. சிவபெருமானே நாட்டியம் ஆடுவதைப் போன்ற சிற்பங்கள் கண்களை கவர்ந்தெழுக்கின்றன. இந்த முதல் தளத்திற்கு மேலே 13 அடுக்குகளாக விமானம் கட்டப்பட்டுள்ளது. விமானத்தின் உச்சியில் 12 அடி உயரமுள்ள கலசம் அமைக்கப்பட்டுள்ளது. தரையிலிருந்து 60.4 மீட்டர் உயரம் கொண்டது இந்த விமானம். சரி, முக்கியமான விஷயம் ஒன்றுக்கு வருவோம். கோவில் விமானத்தின் மேல் உள்ள கல் 80 டன் எடையை கொண்டது என்றும் இதனை அழகி என்ற கிழவி பரிசாக கொடுத்தாள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதனை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறார்கள். ஸ்தூபி வரை மேலே சென்று ஆராய்ந்த போது இக்கட்டுமானம் முழுவதும் பல துண்டு கற்களால் ஆனது என்பது உறுதியாக தெரிந்தது என்கிறார் ராஜராஜேஸ்வரம் நூலின் ஆசிரியர் குடவாயில் பாலசுப்பிரமணியன். சாரப்பள்ளம் என்ற ஊரிலிருந்து சாரம் அமைத்து பெரிய கோபுரத்தின் உச்சியில் உள்ள கல்லை ஏற்றினார்கள் என பல 100 ஆண்டுகளாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிலும் உண்மை இல்லை என்பதே ஆய்வாளரின் கருத்தாக இருக்கிறது. அதே சமயம் எகிப்து நாட்டில் பிரமிடுகளை கட்ட பயன்படுத்திய சுருள் சாய்வு தளம் பயன்படுத்தப்பட்டு
கோபுரத்தின் உச்சியில் கல்லை ஏற்றி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் தஞ்சை பெரிய கோவில் விமானத்தின் நிழல் தரையில் விழாது அல்லது கலசத்தின் நிழல் தரையில் விழாது என்றும் காலம் காலமாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு சாதாரண தினத்தில் சென்றாலே விமானத்தில் எல்லா பகுதியின் நிழலும் தரையில் விழுவதை பார்க்க முடியும். இதே வரிசையில்தான் பெருவுடையார் முன்பு உள்ள நந்தி தினமும் வளர்ந்து வந்ததாகவும் அதன் தலையில் ஆணி ஒன்றை அடித்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தியதாகவும் கூறுவார்கள். ஆனால் அதற்கும் ஆதாரமில்லை. இந்த நந்தியே பிற்கால மன்னர்களால் அங்கு வைக்கப்பட்டது என்பதோடு ராஜராஜன் காலத்தில் உருவாக்கப்பட்ட நந்தி தற்போது திருச்சுற்று மாளிகையில் இருக்கிறது. முழுவதும் கற்களால் ஆன பெரிய கோவிலின் எடை சுமார் 1,40,000 டன் என்கிறார்கள் கட்டடக்கலை நிபுணர்கள். 216 அடி உயரம் கொண்ட கோவிலின் அஸ்திவாரம் வெறும் 5 அடி மட்டுமே என்பதும் ஆச்சரியம்தானே. கூம்பை தலைகீழாக கவிழ்த்து வைத்த அமைப்பில் பெரிய கோவிலின் 216 அடி உயர விமானம் எழுப்பப்பட்டிருக்கிறது. பலகை கற்கள் ஒன்றன் மீது ஒன்றாக லகு பிணைப்பு மூலம் அடுக்கப்பட்டிருக்கின்றன. தஞ்சாவூர் பெரிய கோவிலின் விமான கோபுரம் 216 அடியாக இருக்கும் நிலையில் அவை எப்படி கட்டப்பட்டன என்பதற்கு கல்வெட்டு சான்றுகள் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரிய கோவிலில் உள்ள சிற்பங்கள் அனைத்துமே கற்களால் ஆனவை. எங்குமே சுதை சிற்பங்கள் பயன்படுத்தப்படவில்லை. விமானத்தின் உச்சியில் உள்ள கலசத்திற்கு கீழே சிகரம் போன்று இருக்கும் கல் 8 இணைப்புகளால் ஆனது. இதற்கு பெயர் பிரம்மாந்திரக்கல். இதன் எடை சுமார் 40 டன். அதற்கு கீழே இருக்கும் பலகையின் எடை சுமார் 40 டன். அந்த பலகையில் 8 நந்திகள் வீற்றிருக்கின்றன. அவற்றின் மொத்த எடை சுமார் 40 டன். இந்த 120 டன் எடைதான் ஒட்டுமொத்த கோவில் கோபுரத்தையும் ஒரே புள்ளியில் அழுத்தி பிடித்து புவியீர்ப்பு சக்தி மூலம் தாங்கி நிற்கிறது. கோவில் அமைந்துள்ள இடம் சுக்கான் பாறை. இந்த இடத்தில் குழி தோண்டி மணலை நிரப்பி அதன் மீது கோவில் எழுப்பியிருக்கிறார்கள். பூகம்பம் ஏற்படும் போது மணல் அசைந்து கொடுக்க கோவில் எந்தவித சேதமும் இல்லாமல் அப்படியே நிலைத்து நிற்கும். கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை போன்றதுதான். அதனால்தான் இதை ஆர்கிடெக்ட் மார்வல் என்கிறார்கள் அறிவியல் வல்லுநர்கள். எது எப்படி என்றாலும் தஞ்சை பெரிய கோவிலுக்காக ராஜராஜ சோழன் ஆற்றிய அரும்படிகள் எழுத்தில் வடிக்க முடியாதவை. மாமல்லபுரம் தொடங்கி கேரளம் வரை தான் கையகப்படுத்திய ஊர்களில் இருந்தெல்லாம் தஞ்சை பெரிய கோவிலுக்கு நிதியளித்தார் ராஜராஜ சோழன். கோவில் வழிபாடுகள் பிரம்மாண்டமாக நடக்க பல கிராமங்களை தேவதானம் என குறிப்பிட்டு எழுதி வைத்தார். ஒவ்வொரு ஊரும் 1,44,500 கலம் நெல்மணிகள் மட்டுமன்றி தங்கமும் பெருவுடையார் கோவிலுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். அந்த உத்தரவை குறிக்கும் கல்வெட்டுகள் இன்றும் இருக்கின்றன. பெருவுடையார், ஸ்ரீ பிரகன்நாயகி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு 179 கிலோ பொன் ஆபரணங்கள், 155க்கும் மேற்பட்ட வெள்ளி பாத்திரங்கள் அனைத்தையும் கொடையாக அளித்தார் ராஜராஜ சோழன் என்ற கல்வெட்டு ஆதாரங்களும் உள்ளன. குந்தவை நாச்சியார் 40.46 கிலோ தங்கத்தினால் ஆன பூஜை பாத்திரங்களை வழங்கினார் என்கிறது கல்வெட்டு. தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை ராஜராஜ சோழன்தான் கட்டினார் என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு யாருக்கும் தெரியாது என்பதுதான் அதிர்ச்சி. எனவேதான் இந்த கோவிலை பற்றி பல கற்பனை கதைகள் வலம் வந்தன. கிருமி கண்ட சோழன் கட்டினான் என ஒரு சிலரும், காடுவெட்டி சோழன் கட்டினான் என ஒரு சிலரும் கூறி வந்தனர். 1886இல் இந்திய தொல்லியல் துறையில் கல்வெட்டியல் துறை துவங்கப்பட்டது. ஜெர்மனியைச் சேர்ந்த யூஜின் ஜூலியஸ் தியோடர் ஹூல்ஸ் என்பவர் அந்த பிரிவின் தலைமை கல்வெட்டாய்வாளராக நியமிக்கப்பட்டார். தென்னிந்தியாவில் உள்ள பல கல்வெட்டுகளை படித்து எபிகிராஃபியா இண்டிகா என்ற தொகுப்பு நூலின் பல பகுதிகளை பதிப்பித்தார். அசோகரின் கல்வெட்டுகளை படித்து விளக்கிய இவர் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இருந்த கல்வெட்டுகளை படித்து அதனை எபிகிராஃபியா இண்டிகாவின் 2ஆம் தொகுப்பில் விளக்கினார். அப்போதுதான் இந்த கோவிலை கட்டியவன் ராஜராஜ சோழன் என்பது தெரிய வந்தது. கிபி 1218ஆம் ஆண்டில் தஞ்சை மீது படையெடுத்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சை முழுமையையும்
ஏன் சோழர்களின் அரண்மனை உட்பட அனைத்தையும் அழித்தான். ஆனால் கோவில்கள் தப்பின. என்றாலும் மாலிக்காஃபூர் படையெடுப்பின் போது கோவில்களும் தாக்கப்பட்டன. இருந்தபோதும் பெருவுடையார் கோவில் பெரும் சேதமின்றி தப்பியது. தஞ்சையும் பெரிய கோவிலும் அந்நியர்களின் தாக்குதலுக்கு பலமுறை உட்படுத்தப்பட்டாலும் கிபி 1758 ஆண்டில் தஞ்சை பெரிய கோவில் மீது பீரங்கி தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலை நடத்தியவன் பிரெஞ்சு தளபதி லாலி. கிபி 1771 மற்றும் 1773 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினரின் தாக்குதலும் பெரிய கோவில் மீது நடைபெற்றது. நவாப் முகமது அலி ஆங்கிலேய படையின் உதவியுடன் 1773 தஞ்சையை கைப்பற்றி தஞ்சையின் அப்போதைய மராட்டிய அரசர் துளஜாவை சிறை வைத்தார். 1773 ஆண்டிலிருந்து 1776 ஆண்டு வரை தஞ்சை பெரிய கோவில் ஆற்காடு நவாப் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியினரின் இராணுவ வீரர்கள் தங்கும் படைவீடாக இருந்தது. கோவிலில் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்றது. பூஜைகள் இல்லாமல் துப்பாக்கி முழக்கம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இன்றும் தஞ்சை பெரிய கோவிலில் அந்த தோட்டாக்களின் தடயங்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தையில் ஆங்கிலேய அரசு மராட்டிய அரசர் துளஜாவை விடுவித்தது. 1798 ஆண்டில் தஞ்சை அரசராக 2ஆம் சரபோஜியை ஆங்கிலேயர்கள் நியமித்தனர். பெயரளவிற்கு சரபோஜி அரசராக இருந்தாலும் ஆட்சி அதிகாரம், வரி வசூல் அனைத்தும் ஆங்கிலேயர் வசமே இருந்தது. இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்ட சரபோஜி, பெரிய கோவிலை மட்டும் விட்டுவிடுங்கள், அங்கு எந்த ஒரு படைப்பிரிவும் தங்கக்கூடாது, கோவிலில் தொடர்ந்து பூஜைகள் நடைபெற வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். சரபோஜியின் நிபந்தனை ஏற்கப்பட்டு பெரிய கோவில் மீட்கப்பட்டது. கோவில் புனரமைப்பு செய்யப்பட்டு பூஜைகளும் நடைபெற்றன. இச்செய்திகள் அனைத்தும் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் உள்ள ஆவணத்தில் இடம்பெற்றுள்ளன. இப்படி சுல்தான்களின் தாக்குதல்கள், மாலிக்குகளின் படையெடுப்புகள், மேலை நாட்டினரின் பீரங்கிகள், இயற்கை சீற்றங்களான இடி, மின்னல், நிலநடுக்கம் என எல்லா இடையூறுகளையும் கடந்து 1000 ஆண்டுகளுக்கும் மேல் இதோ கம்பீரமாக நிற்கிறது பெருவுடையார் கோவில். ராஜராஜன் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட கோவில் பெருவுடையார் கோவில், பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. 1987 ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாட்டு நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. எந்தவிதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் பிரம்மாண்ட கோவிலை எழுப்பிய சோழ பேரரசன் ராஜராஜ சோழனின் பேராற்றலை உலக வரலாற்று வல்லுநர்கள் இன்றைக்கும் மெய்சிலிர்க்க வியந்து போற்றி புகழ்கிறார்கள். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment edu book pannalum 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.